ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10th மார்க் ஷீட்டு அஃபிஷியலாக எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் காப்பி, ரீவேல்யூவேஷன், ரீடோட்டல் இது வந்து எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நமக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல் மார்க் ஷீட் வர வரைக்கும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 11th அட்மிஷனுக்கு இதுக்கு எல்லாமே. ஸோ அது வந்து 22/5/2026 பிற்பகல்லேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஸ்கூலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம மதியத்துக்கு மேலே போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா www.tg.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய பதிவெண்ணு, அதுக்கடுத்து பர்த் டேட்டு, இது ரெண்டும் ரிசல்ட் பார்க்குறப்ப என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுத்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஸ்கேன் காப்பி. ஸ்கேன் காப்பிக்கு வந்து எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22/5/2026 27/5/2026 புதன்கிழமை 5 மணி வரைக்கும் தான். சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ண முடியாது, மற்ற எல்லா டைமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி வேணும் அப்படின்னா ரூ. 275 நீங்கள் பே பண்ணணும். அதுக்கடுத்து இந்த ஸ்கேன் காப்பி வாங்கினவங்க மட்டும்தான் மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு, அதாவது ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீவேல்யூவேஷன் அப்படின்னா நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி எழுதி உங்களுக்கு சரியாக மார்க்ஸ் கொடுக்கல, 3 மார்க் கொடுக்குற இடத்துல 2, 1 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம். அதே ரீடோட்டலிங் அப்படின்னா எனக்கு டோட்டலில் மிஸ்டேக் வருது, ஒரு 70 மார்க் வர இடத்துல 60 தான் போட்டிருக்காங்க, 50 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரீடோட்டல் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ரீவேல்யூஷனை ரீடோட்டலில் பண்ணுறோம்னா ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணுறேங்க. எப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெப்சைட்டில் அப்புறமா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணோன்னே உடனே நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த ஃபீஸ் தனி. சரிங்களா? ஸ்கேன் காப்பிக்கு தனி ஃபீஸு. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரீவேல்யூஷன், ரீடோட்டல் போடுறோம்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும். அதையும் பார்த்துக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸு 10th ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 2 to 3 days கழித்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் இப்போ படித்த ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.